السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. பெரியோர்களே, சகோதரர்களே, மக்கள் வானில் உள்ள நட்சத்திரங்களை போன்றவர்கள், அவர்களில் நீங்கள் யாரை பின்பற்றினாலும் நேர்வழி பெறுவீர்கள் என்பதாக ஒரு ஹதீஸ். குறிப்பாக அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இருவரையும் பின்பற்ற சொல்லி ஒரு ஹதீஸை தெளிவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். லா அத்ரி மா பகாஇ ஃபீக்கும், உங்களிடத்தில் நான் எவ்வளவு காலம் இருப்பேன் என்று எனக்கு தெரியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், உங்களுக்கு மத்தியிலே எவ்வளவு காலம் நான் இருப்பேன் என்று எனக்கு தெரியாது. ஃபக்தது பில்லதைனி மின் பாதி, ஆகவே எனக்கு பின்னால் அபூபக்கர், உமர் இந்த இருவரையும் நீங்கள் பின்பற்றி செல்லுங்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். அதனால் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அபுல் ஆலியா என்பவர்கள் சிராத்துல் முஸ்தகீம் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவருடைய தோழர்களான அந்த இரண்டு சஹாபாக்களையும் பின்பற்றுவதுதான் சிராத்துல் முஸ்தகீம் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும் நான் பின்பற்றுவேன், சஹாபாக்களை நான் பின்பற்ற மாட்டேன் என்று எவராவது சொன்னால் அவர் நேர்வழியை விட்டு மாறியவராகவே கருதப்படுவார். நேர்வழியில் நடந்து செல்பவராக கருதப்பட மாட்டார். காரணம் என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிய பல சட்டங்களுக்கு விளக்கங்களை சஹாபாக்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இந்த சஹாபாக்களுடைய காலத்தில் அது நிகழ்ந்திருக்கின்றது, சட்டமாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அவர்களை பின்பற்றக்கூடிய நேரத்தில் தான் நபி அவர்களை பின்பற்றியதாக ஆக்கப்படும், கருதப்படும் என்பதற்காக வேண்டி அவர்கள் அப்படி சொல்லுகின்றார்கள். இந்த வாசகத்தை, இந்த கருத்தை, அபுல் ஆலியா என்பவர் சொல்லிய இந்த கருத்தை ஹஜ்ரத் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் தெரிவிக்கப்பட்டது. இப்படி அவர்கள் சொல்லுகின்றார்களே, சிராத்து முஸ்தகீம் என்பது நபி அவர்களை பின்பற்றுவதும் அந்த இரண்டு சஹாபாக்களை பின்பற்றுவதுமாகும் என்று சொல்லுகின்றார்களே என்பதாக கேட்ட பொழுது, ஆம், அவர்கள் சொன்னது சரிதான். எவர் இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இந்த இரண்டு சஹாபாக்களையும் பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் உண்மையிலேயே நேர்வழியை, உண்மையை பின்பற்றியவராக ஆகிவிடுவார்கள். எவர் ஹக்கை, உண்மை பின்பற்றுகின்றாரோ அவர் இஸ்லாத்தை பின்பற்றியவராக ஆகிவிடுகின்றார். எவர் இஸ்லாத்தை பின்பற்றுகின்றாரோ அவர் குர்ஆனை பின்தொடர்ந்தவராக ஆக்கிவிடுகின்றார். குர்ஆன் இருக்கின்றதே, அதுதான் அல்லாஹுடைய வேதம், அதுதான் நேரான வழி, சிராத்துல் முஸ்தகீம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே குறிப்பிடுகின்றார்கள். பிறகு அல்லாஹ் தஆலாவும் குர்ஆனிலே அதை சொல்லி காட்டுகின்றான் என்று விளக்கம் தந்தார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே இப்படி சொல்லுகின்றான், வ அன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமா, நான் சொல்லி இருக்கக்கூடிய இந்த சட்டங்கள், குர்ஆனின் மூலமாக உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய வழிகள் இது இருக்கின்றதே, இதுதான் நேரான வழி, இதுதான் என்னுடைய நேரான வழி. அன்னஹாதா சிராத்தி முஸ்தகீமா, இது என்னுடைய நேரான வழி. சட்டங்களை சொல்லி காட்டிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், இது என்னுடைய நேரான வழி. ஃபத்தபிஊஹு, இதை நீங்கள் பின்பற்றி செல்லுங்கள். வலா தத்தபிஉ சுபுல, வேறு பல வழிகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். அப்படி பின்பற்றினால் ஃபதஃபர்ரக பிகும் அன் சபீலிஹி, அது அந்த மனிதர் அவருடைய பாதையை விட்டு உங்களை அது பிரித்து விடும். அல்லாஹுடைய பாதையை விட்டும் அது உங்களை பிரித்து விடும், மாற்றிவிடும்.
ஸாலிக்கும் வஸ்ஸாக்கும் பிஹி லஅல்லகும் தத்தகூன். நீங்கள் பயபக்தியாளர்களாக ஆவதற்காக வேண்டி இதை அல்லாஹ் உங்களுக்கு உபதேசமாக செய்கின்றான் என்பதாக அல்லாஹ் ஒரு இடத்திலே ஆயத்தில் குறிப்பிடுகின்றார். எங்கே அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய விளக்கங்களின் மூலமாக எந்த வழியை சொல்லி காட்டினானோ அதுதான் நேரான வழி, அதுதான் என்னுடைய நேரான வழி என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே இப்படி சொல்லுகின்றார்கள், வரபல்லாஹு மஸலன் சிராத்தன் முஸ்தகீமன். சிராத்தன் முஸ்தகீம் என்பதற்கு அல்லாஹ் தஆலா ஒரு உதாரணத்தை சொல்லியுள்ளான். வான் ஜன்பத்தி சிராத்தி சூரானி, நேரான வழி, ஒரு நேர் பாதை, ஒரு ராஜபாட்டை நேரான பாதை போகின்றது. அதனுடைய இரு மருங்கிலும் இரண்டு ஓரங்களிலும் இரண்டு சுவர்கள் இருக்கின்றன, நீளமான சுவர்கள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. ஃபீஹிமா அபுவாபுன் முஃபத்தஹத்துன், அந்த சுவர்களிலே திறந்து வைக்கப்பட்ட வாசல்கள் இருக்கின்றன, கதவுகள். வஅலல் அபுவாபி சுதூருன் முர்ஹாத்துன், அந்த திறந்து வைக்கப்பட்ட வாசல்களிலே திரை தொங்கவிடப்பட்டிருக்கின்றது. இந்த நேரான வழியினுடைய தொடக்கத்தில், ஆரம்பத்திலே, வழியினுடைய அந்த நுழைவாசலிலே ஒரு அழைப்பாளர் நின்று கொண்டிருக்கின்றார். அவர் சொல்லுகிறார், அந்த வழியாக யார் போகின்றார்களோ அவரிடத்திலெல்லாம் அந்த அழைப்பாளர் சொல்லுகின்றார், இஸ்தகீமு அலா ஸிராத் வலா தஅவஜு என்று சொல்லுகின்றார். நீங்கள் இந்த பாதையிலே நேராக போய்கொண்டே இருங்கள், குறுக்கே செல்லாதீர்கள், வளைந்து விடாதீர்கள், கோணலாகி விடாதீர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இப்படி ஒரு மனிதர் போனால் அதற்கு மேலாக ஒரு அழைப்பாளர் இருக்கின்றார். அதற்கு பின்னால் அந்த வழியினுடைய தொடக்கத்தில், ஆரம்பத்தில் ஒரு அழைப்பாளர் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அதற்கு அடுத்து சற்று தூரம் சென்றால் இன்னொரு அழைப்பாளர் இருக்கின்றார். குல்லமா ஹம்ம அபுதுன் அன் யஃப்தஹ ஷைஅம் மின் தில்கல் அப்வாப், நேரான வழியில் சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு அடியான் இந்த திறந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாசலிலே தொங்கவிடப்பட்டிருக்கக்கூடிய திரையை நீக்கி கொண்டு அதற்கு உள்ளே நுழைவதற்காக வேண்டி முயற்சித்தால், அப்படி உள்ளே செல்லுவதற்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஓமையோடு அதனை சொல்லி காட்டுகின்றார்கள். சிராத் முஸ்தகீம் என்பதற்கு அந்த திரையை நீக்கி கொண்டு உள்ளே செல்லுவதற்கு முயற்சித்தால், அந்த இரண்டாவதாக இருக்கக்கூடிய அழைப்பாளர் சொல்லுகின்றார், வைஹக் லா தஃப்தஹு, உனக்கு என்ன கேடு வந்தது, அந்த திரையை நீக்காதே, திறக்காதே. ஃபஇன்னக இன் தஃப்தஹு தலிஜுஹு, அப்படி நீ திறந்தால் அதற்குள் நுழைய வேண்டிய நிலை ஏற்பட்டுவிடும் என்று அந்த இரண்டாவது அழைப்பாளர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உதாரணத்தை நிறுத்திவிட்டு பிறகு விளக்கம் சொல்லுகின்றார்கள். சும்ம ஃபஸ்ஸரஹு, பிறகு இதற்கு விளக்கத்தை நபி அவர்கள் சொன்னார்கள். ஃபஅக்பர அன்ன ஸிராத ஹுவல் இஸ்லாம், அந்த நேரான பாதை இருக்கின்றதே அதுதான் இஸ்லாம் என்பது. வ அன்னல் அபுவாபுல் முஃபத்தஹத, திறந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வாசல்கள் இருக்கின்றன அதுதான் மஹாரிமுல்லா, அல்லாஹ்வினால் ஹராமாக்கப்பட்ட விஷயங்கள். இஸ்லாத்திலே அல்லாஹ்வினால் ஹராமாக்கப்பட்ட விஷயங்கள். வ அன்ன சுதூரல் முர்ஹாத ஹுதூதுல்லாஹ், தொங்கவிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த திரை இருக்கின்றதே அந்த திரைகள் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு எல்லைகள், அதாவது சட்டங்கள். இதை செய்தால் இன்ன தண்டனை உண்டு என்று அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கின்றானே அந்த ஹுதூதாத், சட்டங்கள். வ அன்ன தாஇ அலா ரஸி ஸிராத், அந்த வழியினுடைய தொடக்கத்தில் நின்று கொண்டு ஒரு அழைப்பாளர் சொல்லிக் கொண்டிருக்கின்றாரே அதுதான் குர்ஆன். இந்த நேரான இஸ்லாம் என்ற இந்த நேரான வழியில் செல்லக்கூடிய நேரத்தில் குர்ஆன் தாயியாக இருந்து உங்களுக்கு எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கின்றது. நேராக போய்கொண்டே இருங்கள், திரும்பி விடாதீர்கள், வளைந்து விடாதீர்கள் என்றெல்லாம் அந்த குர்ஆன் சொல்லிக் கொண்டு இருக்கின்றது. வ அன்ன தாஇ மின் ஃபௌகிஹி, இரண்டாவது இருக்கக்கூடிய அழைப்பாளர் இருக்கின்றாரே அதுதான் ஹுவ வாஇதுல்லாஹ் ஃபீ கல்பி குல்லி மூமின், ஒவ்வொரு மூமினான மனிதனுடைய மனதிலே இருக்கக்கூடிய உபதேசி. ஒவ்வொரு மனிதனுடைய மனசும் அவனுக்கு உபதேசியாக அமைந்திருக்கின்றது. சாதாரணமாக நாம் சொல்லுகின்றோம் அல்லவா, அதாவது மனச்சாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நீ சொல் என்று சொன்னால், ஒவ்வொரு மனிதனுக்கும் மனச்சாட்சி என்று ஒன்று இருக்கின்றது. அது நேர்மையைத்தான் சொல்லும் அவனுடைய மனம். அது ஒரு மூமினான மனிதனுக்கு இன்னும் அழுத்தமாகவும் உயர்வாகவும் மிக அதிகமான நீதியோடும் அது நடந்து கொள்ளக்கூடிய தன்மை உடையதாக இருக்கும்.
ஒவ்வொரு மூமினான மனிதனுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய வாயிதுல்லா